ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டிலிருந்து அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டோடவே ஆரம்பிக்கலாம். நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்றதை அளவை பார்ப்போமா. இப்போ நான் ஒரு விளக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் கால் பங்குக்கும் கொஞ்சம் கம்மியாகவே பாசிப்பருப்பு எடுத்துக்கேங்க. அது நல்லா களைஞ்சி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை நெய் விட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து விடுங்க. வறுத்து விட்டு நான் இன்னைக்கு அளவு தண்ணி ஊற்றாமல் வெறும் பால்லே போட்டிருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க. அதனால தான் நான் தண்ணி ஊற்றலை. இந்த பக்கம் நம்ம தேவையான வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஈவனாக பண்ணிகிட்ருக்கும் போது அது நல்லா வெந்து குலைவாக வர நேரத்தில் நம்ம இதை ஊற்றி நல்லா கிண்டி நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த நியூ இயரை பொறுத்த வரை நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். கண்டிப்பாக அதை நோக்கி நீங்கள் கரெக்டான முயற்சியோடு நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன இலக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்காக நானும் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே நல்லா அமையணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. சக்கரை பொங்கல் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. நான் இதில் ஒரு பொருள் மட்டும் போட மறந்துட்டேன். அது என்ன அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.